வணக்கம். அடுத்தாற் போல ஒரு அனுபவம் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னு சொன்னால், நம்முடைய வீட்டு அம்மாவுடைய உருப்படி சிலவற்றை, அதில் அட்டியல் மிக முக்கியமானது, கழுத்தில் அணியக்கூடியது. அந்த அட்டியலை நான் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி அதை ஈடு வைத்து விட்டேன். பிறகு அதை என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. ஆனால் வீட்டம்மா அதிகம் கேட்க மாட்டார்கள். ஆனால் எங்கோ உறவு வீடுகளுக்கு நகை அணிந்து போக வேண்டும் என்பதற்காக கேட்பார்கள். எனக்கும் அது வருத்தம்தான். ஆனால் அதை மீட்டு கொடுக்க முடியவில்லையே, அப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சமயம் சாமிஜியிடம் போனோம். எனக்கு அதை பற்றிய ஞாபகமோ அது அது கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலோ அப்படி ஒன்றும் கிடையாது. சாமிகிட்ட போய் அதெல்லாம் திருப்பி கிடைக்கணும் சுவாமி அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் சாமிஜியை பார்க்க போகிறோம். என்னுடைய குழந்தை, மூத்த குழந்தை, சின்ன கைப்பிள்ளை, என் வீட்டம்மா, நான், இப்படி 3 பேருமாக போயிருந்தோம். சுவாமிஜி அவங்க முதலிலே அங்கே அருணாச்சலேஸ்வரர் எல்லாம் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு சாமிஜியும் பார்ப்போம், சாமிஜியை வணங்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு போனேன். அப்பொழுதுதான் என்னுடைய வீட்டம்மா அந்த முந்தைய செய்திக்கு பிறகு திரும்ப வருகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், நாங்கள் உள்ளே சாமி அழைத்தார்கள், உட்கார சொன்னார்கள், பெயரெல்லாம் கேட்டார்கள். எப்பொழுது போனாலும் என்னிடம் பெயர் கேட்பார்கள், ஊர் எது பெயர் எதுன்னு கேட்பார்கள். அப்பொழுது அது மாதிரி கேட்டுவிட்டு அமர செய்தார்கள். அமர செய்துவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு சிகரெட் எடுத்து புகைத்து விட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் அங்கே இருக்கிறார், ஏற்கனவே ஒருவர் சாமியுடைய சந்நிதியிலே இருக்கிறார். அவர், சாமிஜி நான் கிளம்புகிறேன் போகிறேன் என்று விடை கேட்ட பொழுதும் சாமிஜி நிறுத்தி வைத்து விட்டார். அதன் பிறகு ஒரு அம்மா ஒரு பெட்டியில், ஓலைப்பெட்டி, நார் போட்டு முடைந்த ஓலைப்பட்டியிலே ஏதோ பொருள் கொண்டு வந்து இப்படி தெலுங்கில் ஏதோ சொன்னார்கள். எனக்கு அது என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை. உடனே சாமிஜி ஓடி போய் கதவை திறந்து, என்ன வைத்திருக்கிறீங்கோ அப்படி இப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மா சொன்னது, அது தெலுங்கில் தான் சொன்னார்கள். இது நகை இருக்கிறது அல்லவா, நகை, அதாவது இதை முலாம் பூசியது, உண்மையான தங்க நகை அல்ல, தங்க முலாம் பூசிய அந்த நகையெல்லாம் கொண்டு விற்பனை செய்கிறேன். அது கோயிலே நின்றேன். அப்பொழுது ஒருவர் சொன்னார், இப்படி சாமிஜி ஒருவர் இருக்கிறார், விசிறி சாமின்னு சொல்லி, அவரை பார்த்து விட்டு நீ போனா என்றால் உனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் என்று சொன்னார்கள். அதனால தான் சாமிஜியை பார்க்க வந்தேன். பிறகு நான் கிராமத்தில் போய் இதை விற்பனை செய்வேன் அப்படின்னு. உடனே சாமிஜி கதவை திறந்து உள்ளே வர சொல்லி, பார்ப்போம், காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா எடுத்த ஆபரணமே ஒரு அட்டியல். அதை எடுத்துட்டு சாமிகிட்ட காட்டினோன்னு சாமி அப்படி தூக்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு, இது என்ன விலைக்கு கொடுப்பீங்கோ அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா ஒரு விலை 200 ரூபாயோ 300 ரூபாயோ சொல்லிச்சுது. உடனே சாமிஜி கிடுகிடன்னு உள்ள அறைக்கு போனாங்க. போயிட்டு ஒரு 200 ரூபான்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியலை, 200 ரூபா 300 ரூபா, அதை எடுத்து கொண்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. இது போதுமா? ஆமாம் சாமி, போதும் சாமி, நீங்கள் வாங்கினதே பெரிய சந்தோஷம்னு அந்த அம்மா தெலுங்கில் சொல்கிறாங்க. உடனே இந்த தெலுங்கு சாமிக்கு மனசிலாக்கிறதுக்கு தான் அங்கே ஒருத்தரை இருக்க வச்சுருந்தாங்கல்ல, அவர் தெலுங்குக்காரர். அவர் தமிழ் பேசுவார், ஆனால் தெலுங்கு மொழியை மொழிபெயர்ப்பார். அப்போ என்ன சொல்கிறாங்கோ அப்போ அவர் விளக்க சொல்லுவார். அதுக்காக தான் உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லா அசைவுகளுமே சாமிக்கு. உடனே அந்த ரூபா கொடுத்து அந்த அட்டையில் வாங்கி 2 கையிலையும் இப்படி வச்சு பார்த்துட்டு அதை சொல்லிட்டு, உடனே இந்த அட்டியல் மீராவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், மீராவுக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும், இப்படி 2-3 தடவை சொல்லிக்கிட்டு அப்படியே கொடுத்தாங்க. இதை நீங்கள் போட்டுக்கிடுங்க, இது இந்த பிச்சைக்காரனுக்கு கிஃப்ட்டு, இதை போட்டுக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அட்டியல் இந்த சமாச்சாரமே யாருக்கு தெரியாது, சாமிக்கு அது பாருங்கள். உடனே அவங்களுக்கு கண்ணீரங்கம்ல சாமியை விழுந்து வணங்கியாச்சு, நான் வணங்கியாச்சு. உடனே அதுக்கும் பிறகு சொன்னாங்க, இந்த அட்டியல் கறக்காது, இந்த பிச்சைக்கார மேலே எவ்வளோ நாள் பக்தி இருக்குமோ அவ்வளோ நாள் கறக்காதுன்ட்டாங்க. ஆமாம், இது ரொம்ப ஜோராக இருக்குது, மீரா பாலகிருஷ்ணன் என்று சொல்லி ரொம்ப ஆசீர்வதித்து விட்டாங்க. பாருங்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்முடைய செயல்பாடுகள் நம்மளை எப்படி, ஒரு குருநாதர் அப்படிங்கும்போது அவங்க நம்மளை முழுமையாக எடுத்துக்கிடுறாங்க.
இந்த பிறகு நமக்கு வேலையே கிடையாது. அவங்களே நம்மளை என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க, கூட இருந்து நடத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நான் என்ன ஒன்றே இல்லாமல் போயிடுது, அவங்களே பண்ணிடுறாங்க. இது மாதிரி தான் ஒரு சமயம் ஒரு பெரிய டூர் போயிருந்தோம். எப்பவும் டூர் போனாலும் சாமிஜியை அப்படி தான் எனக்கு சாமிஜியோட போகிற சந்திக்கிற நேரம் கிடைக்குமே தவிர, மற்றபடி நேரம் கிடைக்காட்டும் அந்த அறிவு இல்லாமல் போயிட்டு அந்த காலத்தில். இப்போ என்ன போய் அண்ணாமலை 4 நாள் 5 நாள் தங்குறேன். அப்போ ஒரு நாள் கூட தங்குறதில்லை, சாமியோடு இருந்ததில்லை. இப்போ அந்த வாய்ப்பை விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. நான் உண்மை உணர்ந்தா சாமி எது தரணுமோ அதை தந்திருக்காங்க. இப்படி தஞ்சாவூர் அப்படியெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு நாள் அந்த நான் எப்பவும் ஒரு 60 பேர் இப்படி போவோம் பஸ்ஸில். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு டூர் நடத்திக்கிட்டே தான் இருப்போம். அப்படி போகும்போது அங்கே தஞ்சை பெரிய கோயில் அங்கே போய் தங்கிக்கிட்டு, அந்த பக்கம் தங்கிக்கிட்டு, பகலில் அம்மா தந்து விட்டுருந்த தயிர் இருந்தது. அது ராத்திரி புளிச்சு போயிட்டு, என்னாலும் தயிரை விட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ராத்திரி எடுத்து அந்த புளிச்ச தயிரை கடகடா குடிச்சிட்டேன். அதுக்கும் பிறகு அடுத்த நாள் வெயில் சமயத்தில் அந்த தஞ்சை பெரிய கோயில் அது பக்கம் இருக்கிற ஆறில் குளிச்சிட்டேன். அது ஜலதோஷம் ஜம்மண்ணி பிடிச்சிட்டுது. நான் மாத்திரை மருந்து அதிகம் எடுக்கிறது இல்லை. ஆனாலும் அந்த பஸ்ஸில் வந்தவங்க இந்த மாத்திரை தராங்க. ஏன்னா எனக்கு அப்படி ஜலதோஷம் அதிகமாக இருக்குது. தந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனாலும் நாமத்தையும் சொல்லிக்கிட்டேன் சாமின்னுட்டு. பிறகு பகவானை பார்க்க போகிறோம். அந்த குரூப் போனால் அப்படி தான் போவோம். அங்கேருந்து போயிட்டு பிறகு அது மாதிரி திருப்பதி எல்லாம் போவோம். அப்போது எப்பவும் குரூப் போனாலும் சாமிஜி பிறகு கூப்பிட்டு விடுவாங்க. அப்போ இங்கே வந்து இருப்பாங்க. சன்னதி தெருவில் இல்லை, இங்கே வந்த பிறகு அந்த இப்போது விநாயகர் இடது பக்கம் வச்சுருக்கு நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில், வலது பக்கம் சாமி இருப்பாங்க. அது மாதிரி கழிச்சு அந்த இடத்துல தான் அவங்க சேர் போட்டு இருந்தாங்க. அப்போது போன உடனே சாமி வந்து 5 பேரை வர சொல்லுவாங்க. பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறாருன்னா அப்போ அவரோட 5 பேர் வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரூப்பு எல்லாரையும் பார்க்க விடுறதில்ல. அப்போ மற்றவங்கெல்லாம் நாமும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி போனோம். அப்படி போகும்போது சாமிஜி போனோடனே நான் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே ஜலதோஷம் ரொம்ப ஆயிட்டோ சாமி கேட்குறாங்க பாருங்கள். அப்போது எதுக்கு இதை சொல்கிறோன்னு சொன்னால், ஒரு இது மாதிரி ஒரு எவ்வளோ அக்கறை வச்சுருக்கிறாங்க. நான் சாமி இப்போ நல்ல குணம் ஆகிட்டு அப்படி சொன்னேன். அப்போ உட்கார சொன்னாங்க, எல்லாம் செய்து விட்டாங்க. ஒரு இன்சிடெண்ட்டுக்காக இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியக்கூடிய அளவில் இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் போயிருந்தபோது சாமிஜி, அது நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு. என்னன்னு சொன்னால், காஞ்சங்காட்டுக்கு போக சொல்லியிருந்தாங்க. காஞ்சங்காட்டுக்கு போக சொல்லி அவர் பொன் காமராஜ் அண்ணாச்சிக்கு சொல்லியிருக்காங்க. அதேமா அவர் இன்னொரு வழக்கறிஞர் உண்டு. அந்த வழக்கறிஞர் சங்கத்தில் அவர் விஷயம் சொல்லும்போது அவரும் ஒரு நல்ல பக்தர். அப்போ இப்போ காலமாயிட்டார். அவர் வந்து நானும் அவரும் பொன் காமராஜ் அண்ணாச்சும் காஞ்சங்காட்டுக்கு போயிருந்தோம். அப்போ தான் முதல் முறை காஞ்சங்காட்டுக்கு போயிருக்கேன். அப்போ அம்மா கிருஷ்ணாபாய் அம்மா கொஞ்சம் படுக்கையில் படுத்து சாஞ்சி இருப்பாங்க, ஆனால் பேசுவாங்க. அப்படி இருந்தாங்க. நாங்கள் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அம்மாவை தரிசனம் பண்ண போகும்போது அம்மா ஒரு மாலை கொடுத்தாங்க. ஒரு மாலை, ஜப மாலை. அந்த மாலையை நான் கழுத்தில் போட்டிருந்தேன். இப்போ சாமிகிட்ட போகும்போது, அது ஒரு 6 மாதம் எல்லாம் கழிஞ்சிருக்கும். சாமிகிட்ட போகும்போது அந்த மாலை கிடந்தது கழுத்தில். நான் எப்பவும் போட்டாலும், எப்பவும் காலர் வேறு பட்டன் போட்டு தான் இருப்பேன். அந்த மாலை கழுத்தில் நடக்கிறது வெளியே தெரியாது. சுவாமிஜி என்கிட்ட அந்த உட்கார்ந்த பிறகு, அது என்ன கழுத்தில் போட்டிருக்கிறிய அப்படி கேட்டாங்க. அது மாலை சுவாமி. ஓ, அந்த இப்படி ஆசிரமத்தில் அம்மா ஓ கிருஷ்ணாபாய் அம்மா கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டு அதை வாங்கி, எல்லாம் அவருக்கு சாமிக்கு தெரியும் நம்மகிட்ட அப்படி ஒரு இது பண்ணுறாங்க. பிறகு அதை வாங்கினாங்க, கலத்தி வாங்கினாங்க. வாங்கி பாருங்கள், அதை ஒவ்வொரு முத்தாக ஜெபிச்சாங்க. நாமன்னு சொல்லி ராம் 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக ஜெபிச்சாங்க. ஜெபிச்சிட்டு பாருங்கள், பகவானுடைய கருணை. அடியேன் வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, இது யாரிடமும் சொன்னதில்லை. சாமிஜி அப்பொழுது எனக்கு அது தீட்சை தந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் அவங்க தீட்சை தந்தாங்க, மந்திர ஜபம் சொன்னாங்க, செய்யக்கு நமக்கு தந்திருக்கிறாங்க அதை அந்த டைமில் அப்படின்னு சொல்லி எனக்கு பல வருஷம் தெரியலை என்ன. ஆனால் இப்போ எல்லாம் உணர்ந்து இப்போ 5-6 வருஷமாக உணர்ந்து
சாமிஜி அன்றைக்கு தந்தது அதுதான், ராம் ராம் ராம்னு சொல்லி ஜெபிச்சு தந்தது அதுதான் இப்போ புரியுது. ரொம்ப லேட்டாக புரியுது. புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கவரப் பண்ணுறாங்க. நம்மள இருக்க அழுக்கையெல்லாம் மாற்றணும் இல்லை, பிறகு தானே அந்த புனிதம் கிடைக்கும். அதுக்கு பிறகு அந்த மாலையை அவங்களே எனக்கு கழுத்தில் போட்டாங்க. ஜெபிச்சுட்டு அவங்களே எனக்கு கழுத்தில் எப்படி இந்த மாலை போடுவாங்களோ அது மாதிரி அழகாக போட்டாங்க. அது ஒரு பெரிய பாக்கியமாக எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் அது ஒரு பெரிய அனுபவம். ஒரு முறை நான் சென்னை ஹைகோர்ட் விஷயமாக சென்னைக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது சாமிஜியை பார்க்கணும். நான் அப்போ தனிமை தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையில் வந்தேன். அப்போது ஆமாம், அது ஹைகோர்ட்டோ அல்லது நான் படித்த லா காலேஜுக்கோ ஏதோ போயிட்டு வரும்போது உடனே ராத்திரி 12 மணி, நான் படித்த காலம்தான் நினைக்கிறேன். அப்போது ராத்திரி 12 மணி. ஆனால் திருவண்ணாமலை தூங்கா நகரம் போல் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் பஸ்ஸை விட்டு இறங்கி நான் தனிமை என்னனால அப்படியே கொஞ்சம் பார்த்து 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 கொஞ்சம் சின்ன பயமும் இருந்தது. வந்து அந்த பாத்திர கடையெல்லாம் போய் இருந்தது. அதில் ஒரு கடையெல்லாம் மூடிட்டாங்க. அப்போது சாமி பாத்திர கடையில் தூங்கல. அப்போ இங்கே அந்த இப்போ சன்னதி தெரு வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த சன்னதி தெரு வாசலுக்கு நேர் எதிர்த்தால அந்த பாத்திர கடை விளிம்பில் ஒரு பலகை, ஒரு சின்ன ஒட்டு பலகை மாதிரி பலகை இருந்தது. நான் அப்போ ஒரு 12:30 மணியெல்லாம் இருக்கும் ராத்திரி. அந்த ஒட்டு பலகையில் போய் உட்கார்ந்துட்டேன். ரூம் எடுக்கணுமோ என்றோ அல்லது தங்கிட்டு காலையில் பார்க்கணும் அப்படி ஒன்றும் இல்லை. சாமிஜியை பார்க்கணும், எப்படியும் 12:30 மணி ஆச்சு, ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு அதில் உட்காந்துங்க. நிசப்தம் என்றால் அப்படி ஒரு நிசப்தம். நாய் குறைக்கிறது இல்லை பூனை ஓடுறது இப்படி தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் உள்ளூர பயம்தான். ஆனால் கூட நம்ம என்னத்தை இருக்குது, நம்மகிட்ட இன்னும் பெரிய பொருள் ஒன்றும் இல்லையே, நம்ம என்ன செய்ய போகிறாங்க அப்படி சும்மா இருந்தேன். சாமிஜி நாமத்தை சொல்லிவிட்டு அப்படியே இருந்தேன். அப்படியே சாமிக்கு சன்னிதான கதவை பார்த்துக்கிட்டே தெற்கு நோக்கி தான் அந்த பக்கம் வடக்கு அப்படி நேரம் இருக்கிறேன். அப்போது சாமிஜி சரியாக நான் இருந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அந்த நடு ராத்திரி 12:45 அல்லது 1 இருக்கும். கதவை ஜம்மான்னு திறந்தாங்க. உடனே நான் சாமிஜி வந்துட்டாங்கன்னுட்டு எழுந்து நின்ன இடத்துல தான் நிற்கிறேன். கிட்ட ஒன்றும் போகல. அதுக்கும் அந்த வாசலுக்கும் ஒரு 50 அடி 100 அடி தூரம் இருக்கும். அப்படி கிட்டுன்னு வந்தாங்க. விசிறி சிரட்டை அவங்க ஃபுல் இதோட வந்தாங்க, ட்ரெஸ்ஸோட அப்படி வந்தாங்க. வந்து எனக்கு கிட்ட வந்துட்டாங்க. நான் இப்படி உட்காந்து நான் எழுந்து நிற்கிறமில்ல, எனக்கு ரொம்ப கிட்ட வந்தாங்க. கையை பிடிச்சி அப்படி ஒரு 4 8 இப்படி எடுத்து வச்சாங்க. அங்கே என்ன தெரியுது, திருவண்ணாமலை கோபுரம் தெரியுது. கோபுரமும் கோபுரத்துக்கு மேலே பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி போல நிலா. ஒரு நாளைக்கு முந்தியா இருக்கும் அல்லது பிந்தியா இருக்கும். அன்னைக்கு நிலா, பூர்ண நிலா. அந்த கோபுர கும்ப கலசம் இருக்கு இல்லையா, அந்த கும்ப கலசத்தை தொட்டு அந்த பக்கம் இருக்கிறது. அந்த கும்ப கலசத்தில் இருந்தது போல இருக்குது, கோபுரத்துக்கு மேலே இருந்தது போல இருக்குது பாருங்க. இப்போ சொல்லும் போதும் அது அப்போ சாமி எனக்கு இந்த இடது கை கொண்டு எனக்கு கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் நிறுத்திக்கிட்டு சாமிஜி அவங்க வலது கையினால் காட்டுறாங்க. வேற ஒன்றும் பேசலை, அப்படி காட்டுறாங்க. அந்த கோபுரத்தையும் அந்த கோபுரத்துக்கு மேலே பூரணமாக இருக்கு பாருங்க. பூரணம்னா சாதாரண சந்திரன் போல இல்லை, அது பெரிய வட்டமாக தெரியுது. ரொம்ப க்ளோஸ்அப்பில் என்ன பார்த்தது போல அதை அப்படியே காட்டினாங்க. என்ன பாருங்க, இப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி காட்டுறாங்க. நான் அங்கே பார்க்குறேன். சாமி கை காட்டும்போது பேச்சு ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்துட்டு 2வது கையை விட்டாங்க. கிடுகிடன்னே அவங்க ரூம் போயிட்டாங்க. நான் அந்த இடத்துலேயே இருந்தேன். இப்போ அது கொஞ்ச நாள் அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிற்காலத்தில் எனக்கு தெரிய வந்திருக்குது. இப்போ அதை பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம ஒவ்வொருத்தரும் பூரணமாகணும்.